விஸ்வாசம். ஸோ கதையோட ஸ்டார்டிங்கில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, இது மாதிரி ரங்கன்னு ஒரு வயசான ஆள் வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு கல் மேலே தெளிக்கிறாரு. ஏன்னா அந்த கல் வந்து சூடாக இருக்குது, இது சம்மர் சீசன். ஸோ அந்த கல் வந்து அந்த தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்குது. ஆத்தர் எப்படி எழுதியிருக்காருன்னா, அந்த கல்லோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எழுதியிருக்காரு. ஸோ அந்த கல் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கல் வந்து மயங்கியிருந்த கல் வந்து தண்ணி தெளிஞ்ச உடனே எந்திரிக்குது. அது வந்து எத்தனை நாள் அந்த சூடில் இருந்தால் அது மயங்கியிருக்கும். ஸோ அந்த கல் வந்து எந்திரிச்சு என்னென்னு பார்க்குது. என்னென்னு பார்த்தா ரங்கன் தாத்தா இது மாதிரி உட்காடுறதுக்கு அந்த கல் மேலே தண்ணி தெளிச்சிருக்காரு. அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் அந்த கல் உறிஞ்சுக்குது. அப்புறம் ரங்கன் வந்து வேட்டியை கொஞ்சம் மடித்து அப்புறம் அந்த கோமணம் தெரிகிற மாதிரி உட்காந்துக்கிறாரு. ஏன்னா வேட்டி அழுக்காகக்கூடாதுன்னு. அவர் எப்போயும் போல் அவரோட தொழிலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் தொழில் என்னென்னா அது மாதிரி செருப்பு தைக்கிறது. ரங்கன் வந்து அந்த கல்லோட ஆசனம் ஒரு சேர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் செருப்பு தைக்கிறாரு. ரங்கனோட வேலை செருப்பு தைக்கிறது. கல்லை வந்து ஒரு சேர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து அவர் பண்ணையார் வீட்டில் தான் செருப்பு தைப்பார். பண்ணையார் வீட்டுக்கு போன உடனே அங்கே கல்லை தூக்கிட்டு வந்து வைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு உட்கார்றதுக்கு சேர் மாதிரி ஒன்று வேணும். ஸோ வந்து பண்ணையார்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது செருப்பு அடிக்கடி தைக்க மாட்டார். மாதத்துக்கு இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி செருப்பு தைப்பார். அப்புறம் வீட்டு வேலை மற்றது ஏதாவது இருந்தால் அது பார்ப்பார். அப்புறம் கல் வந்து அங்கே வந்து பழகிடுச்சாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இரவு நேரத்தில் வந்து குளிரும், அப்புறம் பகல் நேரத்தில் வேர்க்கும் அந்த கல்லுக்கு. ஸோ வந்து அது இன்னும் பழகாமல் இருக்குது. ரங்கன் அந்த இடத்துக்கு வந்து மிகவும் புதுசாக இருந்தாலையும் அவர் டக்குன்னு பழகிக்கிறாரு. ஆனால் கல்லுக்கு அது மாதிரி கிடையாது. இரவு நேரத்தில் பண்ணையாரோட பையன் வந்து இது மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இது மாதிரி அந்த கல் மேலே தான் சிறுநீர் பாய்வா. ஸோ வந்து போக போக அது அருவருப்பாகவும் இருந்தாலையும் அந்த கல் வந்து அதை பழகிக்குச்சு. ஏன்னா அந்த கல்னால் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. அப்புறம் நைட்டுக்கு வந்து குளிரும் அப்படின்றதுனால அதுவே ஒரு இதமாகவும் இருந்தது அந்த கல்லுக்கு போக போக. அப்புறம் கல்லும் ரங்கனும் அந்த இடத்துல வந்து ஃபிட்டான உடனே இது மாதிரி ஒரு நாள் ரங்கன் வந்து இது மாதிரி செருப்பு தைக்க போகிறாரு. அப்புறம் வந்து அந்த கல் எப்பயும் போல் ரங்கனுக்கு வந்து அது மேலே உட்கார வச்சுருக்குது. அப்புறம் வந்து ரங்கன் செருப்பு தைக்கிறத பார்த்துட்ருக்கு. அப்புறம் பண்ணையார் வந்து அந்த செருப்பை பார்க்குறாரு. செருப்பை பார்த்த உடனே செருப்பு தைக்கிறதில்ல, இல்லை உட்கார்றதுக்கு உனக்கு சேர் வேறு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அந்த செருப்பை எடுத்துகிட்டு ரங்கன் மேலேயும் அப்புறம் அந்த அவரோட கஞ்சி மேலேயும் இது மாதிரி போட்டுடுறாரு. அப்புறம் கல்லுக்கு வந்து பயங்கர கோபம் வந்தாலே ரங்கன் வந்து பண்ணையார் தானே அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. இவங்க 2 பேரும் அவங்க வீட்டில் சாப்பிட்ட உப்புக்காக இது மாதிரி மரியாதையாக இருந்து விசுவாசமாக இருக்காங்க அப்படின்னு கதை முடியுது. இதில் வந்து எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தாலையும் விசுவாசம் அப்படின்றது ஒன்று தெரியும். கல்லோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா அந்த பையன் பயிர சிறுநீருக்காக அது விசுவாசமாக இருந்திருக்கு. ரங்கன் பார்த்தா அவங்க போடுற கஞ்சுக்காக அது அவர் விசுவாசமாக இருந்திருக்காரு. இதோட கதை முடியுது. நன்றி, வணக்கம்.